ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. விக்னேஷோட ஃபேமிலி வந்து அபி ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அபி ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்து வந்து காஃபியும் கொடுக்குறாங்க. அதை பார்த்து விக்னேஷ் அப்படியே மயங்கியே போயிடுறாரு. அபி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அபி அமைதியாக இருக்காங்க. இதை தான் பார்க்குற வந்து நம்ம ராகவுக்கு தாங்கவே முடியல. அப்படியே மனசு வலிக்க ஆரம்பிக்குது. அவரால் தாங்க முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரிங்க, சீக்கிரமாகவே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு நல்ல நாள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லேயும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. எல்லோரும் கிளம்பி போனாலும் வந்து நம்ம ராகு வந்து மனசு வந்து கிளம்பி போக மாட்டேங்குது. அப்படியே வந்து அபியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து சரி ஓகே எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு வந்து அபி கிட்ட கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ராகவ் வந்து அப்படியே வந்து அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்க்குறாரு. மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவரால் தாங்கவே முடியல. வீட்டுக்கு போனோன்னு அவரால் தாங்க முடியாமல் அப்படியே வந்து தண்ணியே மறந்து அப்படியே வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே மனசு ரொம்ப உடையுது. அவருக்கு தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் என் மனசு இவ்வளோ வலிக்குது, நான் அபியை விரும்புகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அவரோட மனசாட்சி வந்து நான் எவ்வளோ சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி சொதப்பாத, எப்படியாவது வந்து அபியை வந்து உனக்காக பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னால் எல்லாம் பேச போகிறாங்க. ஏராகவும் இப்படி பண்ணுற, நான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா, இப்போ அபி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுற, உண்மைதான் நான் அபியை விரும்புகிற போல் இருக்கு, என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா, இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே வந்து அனுவை பார்த்துக்கிட்டே வந்து ஹீட்டு சுவிட்ச் போடுறாரு. கையில் தெரியாமல் கரண்ட் வந்து அவருக்கு பாஸ் ஆகிடுது. அப்படியே வந்து ரொம்ப வந்து துடிச்சு போகிறாரு. அந்த டைமில் வந்து நம்ம அனு அவரை காப்பாற்றுறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டு சுந்தரி என்ன பண்ணுறாங்க, இவளால் தான் இப்படி ஆச்சு, இவ வந்து கூட இருக்கிறதால தான் என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து கதறி அழறாங்க. அப்படியே திட்டுறாங்க அனுவை. அதை பார்த்துட்டு வந்து அனு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வந்து உப்பில் வந்து அப்படியே வந்து முட்டி போட்டு நடக்கிற வேண்டுதல் வந்து செய்கிறாங்க. ஆகாஷ் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவங்களோட முட்டி வந்து அப்படியே வந்து வலிக்க ஆரம்பிச்சது, ரத்தம் சொட்டுது. அதை பார்த்துட்டு வந்து ஆகாஷ் துடிச்சு போகிறாரு. உடனே அனு வந்து தூக்கிக்கிறாரு. ஏன் அனு இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கடினமான வேண்டுதலை ஏன் பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது, நீங்கள் எனக்காக பண்ணீங்கல்ல, உங்களுக்காக நான் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இதை பார்த்துட்டு வந்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க சுந்தரி. ஏன் இந்த ராஜகுமாரிக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடக்க முடியாதா, இவளுக்கு கால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்க வேண்டுதலுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, எல்லாம் உங்களால் தான், இங்கே பாருங்கள் நானும் பார்த்துட்ருக்கேன், அவங்கள ரொம்ப காயப்படுத்துறீங்க, அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாரு. அவங்க அம்மாவை நல்லா திட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அபி வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போகிறாங்க. அடுத்து அபி வந்து அப்படியே ஃபீலிங்கில் இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வராரு. ராகவ் வந்து என்ன அபி ஏன் சோகமாக இருக்கீங்க, அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லை உண்மையிலேயே வந்து கிரேட் தான் மாமா, அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது, ஒய்ஃபுக்காக எப்படி வந்து உருகிறாரு, எப்படி அவங்கள ஏற்று பேசுகிறாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒய்ஃபை பார்த்துக்கணும், புருஷனை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேராக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல ராகவுக்கு. உடனே வந்து அபி நீ என்ன சொல்கிற, எங்கே பண்ணுறது தான் இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்போது அபிக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. அபி மனசில் வந்து லவ்வை வர வைக்கணும், அப்போ தான் வந்து இந்த கல்யாணம் நிற்கும், அப்போ தான் அபி எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ராகவ். வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசாட்சி வந்து சொல்லுது. எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் ஒரு வேலையா, அபிக்கிட்ட நல்லா பேசி பழகு, கூடி சீக்கிரம் உன் மனசை அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னோடனே, ஆமாம் இனிமேட்டு அபி கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவகிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து அவரோட மனசாட்சி ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, நல்லா பேசணும் ஓகேவா, நல்லா பேசி எப்படியோ கூடி சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடணும், எப்படியாவது வந்து அபி மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் அபியா அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுவீங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ராகவுக்கு. இதோட முடியுது.